வணக்கம். நான் சத்தியமூர்த்தி, செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிறுவன தலைவர் பேசுறேன். இன்று நம்ம பார்க்க போற ஒரு பாண்டிச்சேரியோட ஒரு அடிப்படை பிரச்சனை, இளைஞர்களுக்கு முக்கியமா காலங்காலமா மறுக்கப்பட்டிருக்க ஒரு உரிமையை பேச போறோம். இது ஏற்கனவே நம்ம ஒரு டாபிக்கை பத்தி ஒரு விவாதம், IAS IPS தேர்வுகளில் ஏன் பாண்டிச்சேரி இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது இல்லை, அதுக்கான சப்போர்ட் அரசு சைடில் இல்லைங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதனோட தொடர்ச்சியா பாண்டிச்சேரி வேலை வாய்ப்புலையும் நமக்கு என்னென்ன அரசு வேலை வாய்ப்புகள் நடக்குதுங்கிறத பேச போறோம். இதை 3 ஹெட்ல நம்ம பேசலாம். 3 விதமா இந்த அரசு வேலை வாய்ப்பை புதுச்சேரியில நம்ம உருவாக்கி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் என்னன்னா கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் நியூ ப்ரோஸ் கிரியேஷன். ரெண்டாவது எக்ஸிஸ்டிங் கார்பரேஷன்ஸை ரிவைவ் பண்ணியிருந்தா அதுல இருந்து உருவாக்குற வேகன்சிஸ். மூணாவது ரெக்ரூட்மெண்ட் டிரான்ஸ்பரன்சிஸ். இப்போ முதலாவதா நம்ம பார்க்கணும்னா நோ கேடர் ரீக்ரியேஷன்ஸ், போஸ்ட் ரீக்ரியேஷன்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு லைன் தான் பாண்டிச்சேரியில் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். போஸ்ட் ரீக்ரியேஷன் இல்ல அப்படின்னா, அதாவது 1964 பிசினஸ் ரூல்ஸ்ல கிரியேட் பண்ண ஒரு 10,000 வேகன்சி வச்சு அன்னைக்கு இருந்த 3 லட்சம் பாப்புலேஷனுக்கு உருவான ஒரு ரீஸ்ட்ரக்சரை இன்னைக்கு 15 லட்சம் பாப்புலேஷனுக்கு எப்படி பாப்புலேஷன் தகுந்த அளவுக்கு அரசு வேலையை உருவாக்கி இருக்கணும் இல்லையா? சரி, இது அரசோட தலையாய கடமை. இங்க நம்ம அரசு பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்டோ பாரை உருவாக்குறேன்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க. ஆனா பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி அரசு பள்ளிகளும் அரசு வேலை வாய்ப்புகளும் ஏன் உருவாக்கல? இந்த கேள்வி ஏன் சாமானியன்ட்டு கேட்க வர மாட்டேங்குது? சரி, இந்த மாதிரி நம்ம உருவாக்கும் போது என்ன நன்மை நடக்கும்? ப்ராப்பர் ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கும். இந்த அரசு வேலைகள் இப்ப போஸ்ட் கிரியேஷன் இந்தியா ஃபுல்லா பேன்ல இருக்குதுன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டுல லட்சத்தீப்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் உருவாக்கி இருக்காங்க. அந்த மாடல கிட்டத்தட்ட 4000 ஹோம் கார்ட்ஸை பிசி போஸ்டா வேகன்சியை கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா போஸ்ட் கிரியேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பாண்டிச்சேரி மட்டும்தான் அதுல விதிவிலக்கா நம்ம ஏன் தள்ளி இருக்கிறோம். இதை முறையா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நம்மளோட ரெக்ரூட்மெண்ட் பாலிசியோ நம்மளோட கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்கோ கொடுத்து வாங்காதனால வேலை. கிட்டத்தட்ட இதுல மட்டும் ஒரு 10,000 வேகன்சிஸ் அடிஷனலா போஸ்ட் கிரியேஷன்ஸ் பண்ணிருக்க ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்த ஒரு விஷயத்தை அரசோட மெத்தட் 25 ஆண்டு காலமா அரசுகளோட மெத்தட போக்குனால கிரியேட் பண்ண முடியல. இதனால உருவானதான் பேக்டோர் என்ட்ரி. பேக்டோர் என்ட்ரி கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுல ஒரு 10,000 பேர்த்த வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா ஆர்கனைஸ்டு கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் பண்ணி நம்ம போஸ்ட் கிரியேஷன்ஸ் நம்ம ரைட்டா கேட்கணும். இந்த ஒரு வேகன்சியில மட்டும், இந்த ஒரு வாய்ப்புல மட்டும் நமக்கு ஒரு 10,000 போஸ்ட் புதுசா உருவாக்கலாம். ரெண்டாவது பாண்டிச்சேரி தன்னோட கார்பரேஷன்ஸ், கவர்மெண்ட் ரன் கார்பரேஷன்ஸ் பெருமையா நடந்துட்டு இருந்தது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாசிக் மினரல் வாட்டர் பார்லிமெண்ட்ல வச்சிருந்தாங்க. டிராப்ஸ்கோ ஒன் ஆஃப் த வெல் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரா இருந்தது. நம்ம ஏஎஃப்டி மில்லோட பெட்ஷீட்ஸ் பிரான்ஸுக்கு உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பாசிக்கோட இன்னைக்கு ஒரு மாடல் உலகம் ஃபுல்லா தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க. இன்புட்ஸ் டெலிவரி பை த கவர்மெண்ட்ஸ். இவ்வளோ ஆர்கனைஸ்டா உருவாக்குன கார்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 12 கார்பரேஷன்ல 9 கார்பரேஷனை மூடியாச்சு. 28 சொசைட்டிஸ் கேட்பாரற்று மூடி கிடைக்கும். இது எல்லாமே 25 ஆண்டு காலத்துல தான் நடந்திருக்கு. நிர்வாக திறமையற்ற அரசுகள் வந்ததுனால வந்த விலைகள். இந்த வேகன்சி இருந்ததுன்னா இதுல கிட்டத்தட்ட 20,000 வேகன்சி. இப்ப ஏஎஃப்டின்னு ஒரு மில் ரன்னா இருந்ததுன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு 20,000 இளைஞர்களுக்கு 8,000 இளைஞர்களுக்கு புது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பழைய ஆளுக்கு ரிட்டைர்மெண்ட் பண்ணி அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை, அவங்களோட வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் கெடுத்தாச்சு. படித்த இளைஞர்களுக்கான அந்த ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டையும் கெடுத்துட்டோம். இப்போ பிப்டிக் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல 136 வேகன்சிஸ் லைவா இருக்கு. ஏன் ஃபில் பண்ணாம வச்சிருக்கு? நீங்க டிஆர்டிங்கிற ஒரு கார்பரேஷன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 500 வேகன்சிஸ் ஃபில் பண்ணலாம். ஏன் ஃபில் பண்ணல? ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறோம், இன்னொரு பக்கம் வேகன்சி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தூக்கி போறோம். பேசிக்ல 400 ஊழியர்கள், ரெகுலர் ஊழியர்கள் இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த கார்பரேஷன் 3 நாள் 400 வேகன்சி வீணா தானே போகுது. இதையா நம்ம பேச மாட்டேங்கிறோம். டாப்ஸ்கோவும் அதே தான். இந்த மாதிரி கார்பரேஷன்ஸ் மூடி அதுல இருக்க ரெகுலர் வேலை வாய்ப்பையும் கெடுத்துட்ட வாட்டி அரசு வேலை எப்படி கிடைக்கும்? இதுல ஒரு 10,000 to 15,000 வேகன்சிஸ் நம்மளால உருவாக்கி இருக்க முடியும். அந்த வேகன்சி தக்க வச்சாவே போதும். புதுசா உருவாக்க தேவை. ஏதோ ஒரு தேவைக்கு நல்லா நடந்துட்டு இருந்த கார்பரேஷன்ஸ் தானே. ஏன் இன்னைக்கு அந்த கார்பரேஷன்ஸ் ரன் ஆகாம இருக்கு? அது யாருக்கு எடுத்தது? அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தோம்? ஒரு பிரைவேட் கம்பெனி வீட்டுல கீழே ஒரு பாட்டில் போட்டு உடைச்சிட்டாவோ, ஒரு வண்டியை கீழே போட்டு உடைச்சிட்டாவோ என்னப்பா ஆச்சுன்னு நம்ம கேட்கிறோம். ஒரு கார்பரேஷன் கோடிக்கணக்கான ரூபாய் டர்ன் ஓவர் ஆகிற ஒரு கார்பரேஷனை கடந்த 25 காலத்துல மூடினவங்களை ஏன் யாரு என்னன்னே கேட்கல? எதை நம்ம சொல்ல விரும்புறோம்? கேட்கணும் இல்லையா? அதுக்கு யாரால நஷ்டப்பட்டது? நஷ்டப்படுறது தப்பு கிடையாது. யாரால நஷ்டப்பட்டது? அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தோம்? எப்படி அதாவது டிஸ்டிலரிஸ்ங்கிற ஒரு கார்பரேஷன்ஸ் எல்லாம் பிரைவேட் டிஸ்டிலரி வேணும்னு நினைக்கிறோம். ஆனா பிடிஎல்ங்கிற ஒரு நிறுவனத்தை குறைஞ்சபட்ச லாபத்துல காட்டுறோம். அங்க இருந்து 54 பேரை வேலையை விட்டு எடுக்கிறோம். ஒரே கவர்மெண்ட் கொடுக்குது, அதே கவர்மெண்ட் வேலையை விட்டு எடுக்குது. வச்சவங்க யாரு, எடுத்தவங்க யாரு? என்ன காரணம்? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வேலை வாய்ப்பு இழந்தவங்களை நம்ம
டீச்சர்ஸ் நீ கிட்டத்தட்ட 260 டீச்சர்ஸ் எதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பேஸ் இல்லாம வைக்கிறீங்க? வச்சுட்டு இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரத்தை ஏன் தெருவில் கொண்டு வந்து விடுறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்லயும் ஒரு பிரச்சனையை வச்சிருந்து அதுல ஒரு இளைஞர்களோட எதிர்கால கனவை வந்து காலில் போட்டு மிதிக்கிற அதிகாரம் தான் பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கு. என்ன பார்த்தா கையெடுத்து கூப்பிட்டா வேலை, காலில் விழுந்தா வேலை, கிரவுண்ட்ல பார்த்தா வேலை அப்படிங்கிறது போய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனா வேலை, பரீட்சை எழுதுனா வேலை, படிச்சா வேலைங்கிற காலம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் பாண்டிச்சேரி உருப்படும். இப்போ 3வது பாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் பேஸ்டு டிரான்ஸ்பரன்சிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து சர்வீஸ்ல இருக்கிற எங்களை மாதிரி ஆபீசர்ஸ்க்கே சில விஷயங்கள்லாம் வந்து புரியல. பாண்டிச்சேரியில எங்கேயுமே இந்தியாவிலே இல்லாத ஒரு அபத்தம் நடந்துட்டு இருக்கு. ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் மெத்தட் லெவல் என்ன சொல்லுது, காலம் லெவல் என்ன சொல்லுதுன்னா 50% பை தி ரெக்ரூட்மெண்ட், 55% பை தி ப்ரொமோஷன்ஸ். இப்போ எஸ்ஐயோட ரெக்ரூட்மெண்ட் போட்டுருக்கோம், கடைசியா போட்டது 2010. இன்னைக்கு 2025 ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறோம். 70 போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கிறோம் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இந்த 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை யாரை பத்தி நம்ம கவலைப்படல. அவன் எஸ்ஐ அவனு நினைச்சிருந்தா கூட இன்னைக்கு 25 வயசுல நினைச்சிருந்தா அவனுக்கு 40 வயசு. அந்த கனவுக்கு அவன் காலடியே எடுத்த காக்கி சட்டங்கிறத அவன் வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட கனவுல போட்டு மிதிச்சிட்டோம். இது மட்டும் பண்ணல, இந்த 15 வருஷத்துல ரெக்ரூட்மெண்ட் எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு பேர் ரிட்டையர் ஆனாங்க, ப்ரொமோஷன்ல எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இது எந்த அளவுக்கு இல்லாம ஒரு வேகன்சி 5 வருஷம் கழிச்சு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு ரெக்ரூட் பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த மெத்தனத்தை போக்கு இத்தனை சீஃப் செக்ரட்டரி, இத்தனை ஹோம் செக்ரட்டரி, இத்தனை டிஜிபி எதுக்கு இருக்கணும்? இதை ரன் பண்ற அரசு வந்து எதுக்கு தேவை கேட்டா, இளைஞர்களுக்கு ஒரே இதுல வேலை வாய்ப்பு இல்லை. அவரை பார்த்தா இங்க வேலை கிடைக்கும். எம்டெக் படிச்ச பையனை கொண்டு போய் ஏதாவது ஒரு கார்பரேஷன் அட்டெண்டரா வேலைக்கு குப்பல்ற வேலை நீ செய்ய மாட்டாங்க வேண்டியது. படிப்புக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு அரசு இருக்கிற வரைக்கும், இல்லாத வரைக்கும் நம்ம என்னைக்குமே பாண்டிச்சேரி தலைநிமிர்ந்து நடக்க முடியாது. இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம், இந்த உங்க ஓட்டு இன்னைக்கு 40% ஓட்டு நம்ம கிட்ட இருக்கு. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் கண்டிப்பா இந்த சூழ்நிலையை மாற்றும். இளைஞர்களுக்கான விரிவான திட்டங்கள், இளம்பெண்களுக்கான விரிவான திட்டங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கட்சி சார்பா அறிவிக்க போறோம், 8 திட்டத்தை. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை, இது அரசியலுக்காக இல்ல. ஏற்கனவே நம்ம அப்பா தலைமுறை வீண் பண்ணிட்டாங்க, நம்ம தலைமுறையை வீண் பண்ணிட்டாங்க. நம்ம குழந்தைங்க ஒரு கௌரவமான வேலைக்கு ஒரு வாய்ப்புக்கு உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சிந்திக்க. முதல்ல எனக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல, நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல, சிந்திங்க முதல்ல. இந்த நிலைமை ஏன்? குட்டி குட்டி மாநிலம், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் தன்னோட வேலை வாய்ப்பை உருவாக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு அரசு ஏன் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் இன்ஜஸ்டிஸ் நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 15 வருஷம் கழிச்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்குது. ஒரு வேலையில் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து அந்த வேலையில போய் ஏஜ் இல்லைன்னு சொல்லி செலக்ட் ஆகுறாங்க. கோர்ட்டு மெரிட் பேஸ்ல செலக்ட் பண்ணுன்னு சொல்லுது. அதை கூட நீங்க வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு டீம் வச்சு, லீகல் டீம் வச்சு நம்ம பசங்களுக்கு எதிராக நீங்க வாதாடுற தேவை எங்க இருந்து அரசுக்கு வருது? ஒண்ணு நீங்க செய்யணும். அவன் எங்கேயாவது கடனை உடனே வாங்கி தாலியாரமான வச்சு கோர்ட்டுக்கு போறான். அதுல போய் நீங்க வந்து நீங்க 5 லட்சம் வச்சு, 10 லட்சம் வச்சு, 20 லட்சம் வச்சு சீனியர் கவுன்சில் இறக்கி அவனை டிஃபெண்ட் பண்ணா அவன் எங்க போவான்? ஒண்ணு வாழ்றதா இல்ல சாகிறதா முடிவு பண்ணி சொல்லுங்க. இளைஞர்களுக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அட்லீஸ்ட் நாளைக்கு வர விஷயங்களாவது, எதிர்காலத்தை நம்பியாவது, நம்ம பிள்ளைங்க காலத்துக்காவது ஒரு தடவை சிந்திங்க. நம்ம கட்சியை இந்த அத்தனை பிரச்சனையும் தீர்க்கும். வாக்கா மட்டும் பார்க்காதீங்க, வாழ்க்கையா பாருங்க. கண்டிப்பா மாற்றம் நிகழும். நன்றி.